பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கடைசி நாள் கதையை நாம் இப்பொழுது துவங்கலாம். சிவபெருமான் தொடர்பான அழகான புராண கதைகளை நாம் செவிமடுத்திருக்கிறோம். இன்று இந்த கதையினை நாம் நிறைவு செய்யலாம். இன்றைய கடைநாள் பால்குண மாத கதையை துவங்கலாம். இந்த கதையின் முந்தைய பகுதியில் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவியின் அழகான திருமணம் சாஸ்திர முறைப்படி நிறைவடைந்தது. பின்னர் அவர்கள் இருவரும் வீரதீர தேரில் ஏறி கைலாய மலைக்கு அழகாக திரும்பியதை கேட்டிருந்தோம். இப்போது அக்னியின் கதையை கேட்கலாம். சிவபெருமான் மிகவும் அழகான வடிவம் எடுத்து கந்தமாதன மலையின் தனிமையான பகுதியில் பார்வதி தேவியின் துணையை அனுபவிக்க முடிவு செய்தார். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரின் அந்த மகத்தான வடிவம் அனைத்து மக்களுக்கும் பேரழிவாகவும் மிகவும் ஆச்சரியமாகவும் அமைந்தது. சிவபெருமானும் தேவி பார்வதியும் ஆடிய அந்த நாடகம் முடிவடைந்த போது சிவபெருமானின் காமத்தால் உயிருள்ள உயிரற்ற உலகம் முழுவதும் அழியத் தொடங்கியது. இதை கண்ட பிரம்மதேவரும் ஆன்மீக ஞானத்தை ஒளிரச் செய்யும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அக்னி தேவனை நினைத்து தங்கள் மனதில் அவரை நினைவு கூர்ந்தனர். அக்னி தேவன் மிகுந்த ஆர்வத்துடன் உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தான். பின்னர் அவர்கள் இருவரின் கட்டளைகளையும் ஏற்று காவி போன்ற ஒளியுடன் ஒரு சந்நியாசியின் உருவத்தை எடுத்து சிவபெருமானின் இல்லத்திற்குள் நுழைந்தான். முற்றத்தை அடைந்ததும் அவன் அங்கு அமர்ந்து, தாயே, என் கை, என் பாத்திரம், தயவு செய்து அதில் எனக்கு பிச்சை அளிப்பாய் என்று கூறத் தொடங்கினான். பின்னர் பார்வதி தேவி அக்னிக்கு பிச்சை அளித்து சிவபெருமானின் விந்தையும் தானமாக கொடுத்தாள். அக்னி அந்த பிச்சையை தன் கையில் எடுத்து அவர்கள் கண்முன்னே விழுங்கினான். இதை கண்ட பார்வதி தேவி மிகவும் கோபமடைந்து அக்னியை சபித்தவாறே, பிச்சைக்காரனே, என் சாபத்தால் நீ அனைத்தையும் அழிப்பவனாக ஆவாய். மேலும் இந்த சங்கரனாரின் விந்தால் நீ எல்லா பக்கங்களிலிருந்தும் மிகவும் துன்பப்படுவாய் என்று கூறினாள். அதன் பின்னர் அக்னி தேவன் உலகிற்கு நன்மை செய்பவனான சங்கரனிடம், தேவலோக தேவனே, மகாதேவனே, நான் இப்போது என்ன செய்வது? தேவர்களுக்கெல்லாம் தேவனே, நான் மகிழ்ச்சியாக இருந்து தேவர்களின் காணிக்கைகளை தொடர்ந்து சுமந்து செல்லும் ஒரு தீர்வை இப்போது எனக்கு கூறுங்கள் என்று கூறினான். பின்னர் சிவபெருமான் அவர்கள் அனைவரும் கேட்கும்படி, தேவர்களே, உங்கள் உடலில் இருக்கும் இந்த விந்தை ஒரு பெண்ணின் கருப்பையில் வைக்க வேண்டும் என்று அக்னி கூறினார். இதனை கேட்ட அக்னி, இறைவா, உமது ஒளி மிகவும் உண்மையானது. சாதாரண மனிதர்களால் இதை எப்படி பெற முடியும் என்றார். அப்போது நாரத மாமுனிவர் அக்னி தேவரிடம், அக்னி தேவனே, நான் சொல்வதை கேளும். மாக மாதத்தில் காலையில் நீராடிய பின்னர் குளிரால் மிகுந்த துன்பத்தில் இருப்பவர்கள் அக்னியை வலம் வரும் போது சிவபெருமானின் இந்த ஒளியை அவர்களின் உடலில் நிலைநிறுத்த வேண்டும் என்றார். நாரத மாமுனிவரின் இந்த அறிவுரையை ஏற்று பேரொளியும் மிகுந்த செல்வாக்கும் கொண்ட அக்னி தேவன் பிரம்ம ரூபத்தில் எழுந்து தனது தீவிர ஒளியுடன் பிரகாசித்தார். அக்னியை ஏற்றிய பிறகு குளிரால் மிகுந்த துன்பத்தில் இருந்த அனைத்து கிருத்திகைகளும் அக்னியை அருந்தும் ஆசையுடன் அங்கு வர எண்ணினர். அப்போது அருந்ததி தேவி அவர்கள் அனைவரையும் தடுத்தார். ஆனாலும் அவர்கள் அவர் பேச்சை கேட்காமல் அந்த கிருத்திகை பெண்கள் நெருப்பின் அருகே குளிர் காய்ந்து செல்ல சென்றனர். அக்னி தேவர் அந்த விந்திலிருந்து விடுபட்டார். பின்னர் அவரது ஒளிமயமான பிரகாசம் தானாகவே தணிந்தது. அதன் பின்னர் கிருத்திகை தேவியர் கருவுற்று தங்கள் இல்லத்திற்கு திரும்பினர். அங்கே அவளுடைய கணவனும் அனைத்து முனிவர்களும் அவளுக்கு சாபமிட்டு அவளை வெளியேற்றினர். அதன் பின் அவள் நட்சத்திரங்களின் வடிவில் வானத்தில் வலம் வரத் தொடங்கினாள். அதே சமயம் அவர்கள் அனைவரும் இமயமலையின் உச்சியில் சிவபெருமானின் அந்த விந்தை வெளியிட்டனர். அங்கே அந்த விந்தை வெளியிட்டதும் அது திடீரென சூடேற்றப்பட்ட தங்கம் போல பிரகாசித்தது.
பின்னர் அது கங்கையில் ஊற்றப்பட்டது. அதில் பாய்ந்த அந்த விந்து நாணல் கடலால் சூடப்பட்டது. அங்கே அந்த பேரொளி 6 முகங்களை கொண்ட ஒரு குழந்தையாக உருமாறியது. இதை கேட்ட தேவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாரத மாமுனிவர் வந்து அந்த குழந்தையின் பிறப்பு செய்தியை சிவனாருக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் கூறினார். சிவபெருமானுக்கு மிகவும் அழகான மகன் பிறந்திருப்பதாக நாரத மாமுனிவர் கூறினார். இந்த செய்தியை கேட்டதும் கந்தமாதன மலையில் வசித்த பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பி வழிந்தனர். அங்கே பல கொடிகள் பறக்கத் தொடங்கின. வில்வ இலை மாலைகள் அந்த இடத்தை அலங்கரிக்க தொடங்கின. மேலும் பல்வேறு வகையான கொடிகளால் அந்த மலையின் அழகு அதிகரித்தது. மகாத்மா சங்கரனாரின் மகனின் பிறப்பால் அந்த சிறந்த மலை மிகவும் பிரகாசமாக ஜொலித்தது. அந்த நேரத்தில் கங்கையின் மகனை காண தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், நாகங்கள் மற்றும் அப்சர பெண்கள் அனைவரும் கங்கை கரையில் அமர்ந்திருப்பதை காண வந்தனர். பார்வதி தேவியுடன் சிவபெருமானும் அங்கே இருந்தார். தேரில் ஏறி அவர் தேவேந்திரனுடனும் மற்ற தேவர்களுடனும் அந்த இடத்தை நோக்கி சென்றார். தேவர்கள், சித்தர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள் மற்றும் நாகர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தனர். வரமளித்த சிவபெருமானின் மகனை தரிசிக்க அவர்கள் அவருடன் வந்திருந்தனர். சிவபெருமானை போலவே கம்பீரமாக இருந்த கங்கையின் அந்த மகனை தேவர்கள் பார்த்தபோது 3 உலகங்களிலும் பரவியிருந்த ஒரு பெரும் ஒளியை கண்டார். அந்த ஒளியால் சூழப்பட்டிருந்த அக்குழந்தை சூடேற்றப்பட்ட தங்கத்தை போல ஜொலித்தது. அவனது முகம் மிகவும் அழகாக இருந்தது. அவனது உடலின் ஒவ்வொரு பாகமும் மயக்கும் அழகால் நிறைந்திருந்தது. அவனது மூக்கின் வடிவம் மிகவும் அழகாக இருந்தது. மென்மையாக புன்னகைத்தபடி அவன் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது புருவங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. அவனது உடல் முழுவதும் அழகு ஜொலித்தது. அவனது கூந்தல் கலைந்து கிடந்தது. மிகவும் அற்புதமான வடிவமும் சூரியனைப் போல ஒளி வீசும் தன்மையும் கொண்ட கங்ககுமாரனை கண்டு அனைத்து தேவர்களும் அவரை வழிபட்டனர். பரமஞானம், பிரம்மதகனம், சங்கரனாரின் வீரபத்ரர்கள் போன்ற அனைத்து தெய்வங்களும் அந்த குழந்தையை வலப்புறமும் இடப்புறமும் சூழ்ந்து நின்றன. பிரம்மா, விஷ்ணு மற்றும் பிற தேவர்களும் அங்கே நின்றிருந்தனர். அப்போது தேவேந்திரன் கூட அந்த குழந்தையிடம் வந்திருந்தான். ரிஷிகள், யக்ஷர்கள் மற்றும் கந்தர்வர்களும் குழந்தையை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டு தண்டனைக்காக அமர்ந்தது போல தலையில் அமர்ந்தனர். சிலர் கழுத்தை வளைத்து நின்றனர். சிலர் தலை வணங்கி அவரை வணங்கினர். மற்றவர்களோ அவரை தங்கள் நித்திய இறைவனாக கருதி வணங்கினர். எங்கும் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் நடைபெற்றது. ரிஷி முனிவர்களும் சாந்தி மந்திரத்தை ஓதத் தொடங்கினர். இதற்கிடையில் கிரிஜா தேவியின் கணவரான சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் அந்த இடத்திற்கு வந்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முதுகிலிருந்து இறங்கிய அவர்கள் தங்கள் மகனை கண்டனர். அவரை கண்டதும் அன்னை பார்வதி தேவி தாய்மையால் மூழ்கடிக்கப்பட்டாள். அவளது மார்பகங்களிலிருந்து பால் வடியத் தொடங்கியது. அவள் மிகுந்த வேகத்துடன் முன்னேறி அந்த சிறுவனை தன் மார்போடு அணைத்தபடி மார்பகங்களிலிருந்து பால் வடியத் தொடங்கியது. அவள் மிகுந்த வேகத்துடன் முன்னேறி அந்த சிறுவனை தன் மார்போடு அணைத்தபடி மார்பகத்திலிருந்து பால் கொடுக்கத் தொடங்கினாள். அப்போது மகிழ்ச்சி நிறைந்திருந்த அனைத்து தேவர்களும் தேவியர்களும் அன்னை பார்வதி தேவியின் ஆரத்தியை பாடினார்கள். வானம் ஜெய் ஜெயகர் என்று மாபெரும் ஒலியால் நிரம்பியது. மகரிஷிகளும் முனிவர்களும் வேத மந்திரங்களை ஓதினர். பாடகர்கள் பாடலை பாடினர். இசைக்கலைஞர்கள் வாத்தியங்கள் இசைத்தனர். குமாரகேகருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. பக்தர்களில் சிறந்தவரான சிவபெருமான் கூட அந்த ஒளிமயமான சிறுவனை தன் மடியில் வைத்த போது மிகவும் அழகாக தோன்றத் தொடங்கினார். இவ்வாறு குமாரரான கார்த்திகேயர் பிறந்தார். வரவிருக்கும் காலங்களில் தாரகாசுரனின் கொடுமைகளிலிருந்து அனைத்து தேவர்களையும் யார் காக்கப் போகிறார் என்ற வினாவுடன் இன்றைய பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் நிறைவு நாளான 30ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 30ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.